தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியும் புனிதையுமான புனித ஸ்கொலாஸ்திகா அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஞானமுள்ள கன்னி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்கச் சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்வுறுவது போல அவரது அன்புமிகு இறைப்பற்றால் பயிற்றுவிக்க பெறுவோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்தி மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழுப்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும்
பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடை என அணிந்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்லுவதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதன் எவ்வாறு கரைப்படுகிறான், எவ்வாறு அவன் மாசு அடைகிறான் என்பதை இதோ இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. பல நிலைகளில் மனிதருடைய வாழ்க்கையானது இவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு உண்டு. அதே போன்று தீட்டுப்பட்டவர்கள் என்று சிலரை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனநிலையும் அன்பிற்குரியவர்களே சமுதாயத்தில் நிலவி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக உண்மையான தீட்டு என்பது எது? அது வெளி அளவிலே கடைபிடிக்கப்படுகிற புறத்தீட்டு அல்ல, மாறாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற அழுக்கினை அவர் குறிப்பிட்டு காட்டி அப்பேற்பட்டதைத்தான் தீட்டு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, வெளியிலே இருந்து வருபவை எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை, மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற அவனுடைய எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை தீட்டு உள்ளவனாக மாற்றுகிறது. பாருங்கள், அழகான ஒரு பட்டியலை கொடுத்து எது எல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்பதை ஆண்டவர் நேரடியாகவே குறிப்பிட்டு காட்டுகிறார். பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இவை அனைத்தும் அன்பிற்குரியவர்களே தீய எண்ணங்கள். இந்த தீய எண்ணங்கள் வெளிப்படுகிற போது அது தன்னையும் தீட்டுப்படுத்தி பிறரையும் தீட்டுப்படுத்துகிறது. நன்றாக நாம் இவற்றை ஆராய்ந்து பார்த்தால் இவற்றிற்கான அடிநாதமானது இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழகான ஒரு தோட்டம் அமைத்து, ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் மனிதனை விடுகிறார். உனக்கு தேவையான சகலவிதமான பழங்கள் இந்த இடத்திலே இருக்கிறது, நீ எப்படி வேண்டுமானாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற சுதந்திரமானது இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது மனிதனுக்கு. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கின்ற நன்மை தீமை அறிவதற்கான மரத்தில் இருக்கின்ற கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது என்கிற கட்டுப்பாடும் கொடுக்கப்படுகிறது. மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு, எதையும் செய்யக்கூடிய சுதந்திரம் மனிதனுக்கு உண்டு. ஆனாலும் அவன் கட்டுப்பாடுகளோடு வாழும்போதுதான் ஒழுக்கத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு வாழ முடியும் என்பதையே அன்பிற்குரியவர்களே இன்றைய இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. சுதந்திரத்தோடு நாம் சில கட்டுப்பாடுகளை, ஒழுக்க நெறிகளையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதை மிகச்சிறந்த முன்னுதாரணமாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். கன்னியும் புனிதையுமான புனித ஸ்கொலாஸ்டிகா மிக அற்புதமான ஒரு வாழ்வு வாழ்ந்து நமக்கு சான்று பகர்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, இத்தாலி நாட்டிலே பிறந்தவர். கிபி 480 இவர் பிறக்கிறார். புனித பெனடிக்ட் அவர்களுடைய சகோதரியாக இவர் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அன்பிற்குரியவர்களே, சிறு வயது முதலேயே இவர் பக்தியில் மிகவும் ஈடுபாட்டோடு இருக்கிறார். தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். சில கன்னியரை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களோடு இணைந்து ஜெபிப்பது, இறை வார்த்தைகளை உரையாடுவது என்று சிறு பருவம் முதலேயே ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக கையளித்தவளாக, அர்ப்பணித்தவளாக இதோ இன்றைய நாளினுடைய புனிதை திகழ்கிறார். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட இந்த உன்னதமான வாழ்வை பற்றி அழகான ஒரு நிகழ்வானது அவருடைய வாழ்விலிருந்து குறிப்பிடப்படுகிறது. ஒருமுறை புனித பெனடிக்ட் அவர்களும் அவருடைய சகோதரியான புனித ஸ்கொலாஸ்டிகா அவர்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இறை வார்த்தையை பற்றி, இறை வார்த்தையினுடைய புரிதல்களை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் அதில் வருகின்ற ஐயப்பாடுகளை எல்லாம் தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், படித்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நேரம் கடந்து போக போக சரியான நேரமும் வருகிறது. அப்பொழுது புனித பெனடிக்ட் அவர்கள் சொல்லுகிறார், நேரமாகிவிட்டது, நான் வீட்டிற்கு போக வேண்டும், அதாவது என்னுடைய மடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்கொலாஸ்டிகா சொல்லுகிறார், இதோ என்னை ஆண்டவர் அழைப்பது போன்று நான் உணர்கிறேன், இன்னும் சற்று நேரம் நீங்கள் என்னோடு இருந்து இதோ இந்த இறை வார்த்தைகளை எனக்கு போதியுங்கள், எடுத்து கூறுங்கள், நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லுகிறார்.
இல்லை இல்லை, நான் சரியாக என்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், எனவே உடனடியாக நான் என்னுடைய மடத்திற்கு செல்ல வேண்டும் என்று புனித பெனடிக்ட் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் சகோதரி இல்லை, எனக்கு ஜெபத்தினுடைய உதவி வேண்டும் என்று கேட்கிற போது அன்பிற்குரியவர்களே அவர் மறுத்து விடுகிறார். அப்பொழுது இதோ இன்றைய நாளுடைய புனித என்ன செய்கிறாராம், உடனடியாக கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தின் பலனானது உடனடியாக என்ன நடந்ததாம், இயற்கை சூழ்நிலையே மாறுகிறது. அதிகமான இடி முழக்கங்களுடன் புயல் காற்றானது வீசுகிறது. புனித பெனடிக்ட் போக முடியாத அளவிற்கு அந்த புயல் காற்று வீசுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களே அதோ அந்த இடத்திலேயே அவர் தங்கி விடுகிறார். ஆமென். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது இதோ இந்த புனித இவ்வாறு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் கேட்டேன், உங்களிடத்தில் ஒரு உதவியை கேட்டேன், நீங்கள் அதை செய்ய மறுத்த போது என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், என் ஆண்டவர் எனக்காக இதை செய்தார். ஆம், இறை வார்த்தையை வாசிப்பது, இறை வார்த்தையை தியானிப்பது, அதை என் வாழ்வாக்குவது என்பதை முழு மூச்சாக தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தவராக இதோ இந்த புனித இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதையை பற்றி புனித பெனடிக்ட் அவர்கள் குறிப்பிடுகிற வேளையில் அவர் 3 நாட்கள் கழித்து இறந்து விடுகிறார். அப்பொழுது இதோ இவர் இவ்வாறு அதை உணர்கிறாராம், தன்னுடைய மடத்தில் இருந்தவாறே இந்த புனிதையினுடைய ஆன்மாவானது பரிசுத்த ஆவியாருடைய தூய்மையான வெண்புறா வடிவிலேயே இவருடைய ஆன்மா விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றதை தான் காட்சியின் வழியாக கண்டதாக இந்த புனிதர் எடுத்துரைக்கிறார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளினுடைய புனிதை பெனடிக்ட் கன்னியர்களுடைய பாதுகாவலியாக இருக்கிறார், கல்வியினுடைய பாதுகாவலியாக இருக்கிறார். எனவே ஆண்டவரிடத்தில் இந்த நாளுக்காக நாம் சிறப்பாக வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அருட்துணையினால், உமது ஆசீர்வாதத்தினால் இதோ இந்த நாளை நான் துவங்குகிறேன். இந்த பாதுகாவலி எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து கல்வியிலும் இறை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய பரிந்துரையாளராக என்றென்றும் இருப்பாராக என்று சொல்லி இறைவனிடத்திலே வேண்டி இந்த பாதுகாவலினுடைய உறுதுணையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர்பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிக்காவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா.
காக்கும் தாயினன் ஒரு நாளியலாம் அறவழியில் நடக்கும் தன்னை அன்பும் அழியலாம். ஆனாலேசுவே உன் அன்பிற்கழிவுண்டோ என் இதய அன்பை இழந்தவா என் இதய தெய்வமே என்னில் இழந்தவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித ஸ்கொலாஸ்டிக்காவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு உரிய தூய வாழ்வு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.